ஒரு இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் IACCS அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு 600-700 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ரேடியஸில் பலதரப்பட்ட ரேடார்ஸ் ஒரு இடத்துல இல்லை, எங்கும் பரவி இருக்கிற ரேடார்ஸ்லேருந்து அதோட இன்புட்ஸ் இதுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. வெரி ரோபஸ்ட், அட்டாக் ஃப்ரீ, செக்யூர் கம்யூனிகேஷன். வெளி ஆளுங்களால் அது உள்ளே போக முடியாது. அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு நாட் ஓன்லி டேட்டா லிங்க், ஈவன் வீடியோஸ், ரேடார் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கோட இந்தியன் ஆர்மியோட சிமிலர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆகாஷ் தீர், அதையும் இதோட இணைச்சிருக்காங்க. இந்தியன் நேவி ஒரு த்ரிகுன்னு ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. வெகு சீக்கிரம் அதுவும் இதோட சேர்ந்துடும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் என்ன கொடுக்குதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானமோ இல்லை ஒரு மிசைலோ எனி ஏரியல் த்ரெட் மேலே எழும்பின உடனே ஒரு லாங் ரேஞ்ச் சர்வைலன்ஸ் ரேடார் அதை ஐடென்டிஃபை பண்ணுது. அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கிட்ட நெருங்கும் போது பர்டிகுலர் எந்த ஒரு வெப்பன் டு டார்கெட் மேட்ச் நடக்குது. இதெல்லாம் அந்த IACCS பண்ணுது. அந்த டார்கெட் ரொம்ப அதோட தன்மை எப்படி, ஒரு சின்ன டார்கெட்டுக்கு ஒரு பெரிய வெப்பன் அனுப்பக்கூடாது, அதே மாதிரி ஒரு பெரிய டார்கெட்டுக்கு ஒரு சின்ன வெப்பன் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த வெப்பன் டு டார்கெட் மேட்சிங் இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.